வணக்க மக்களே, நம் உடல்ல நரம்பு மண்டலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்காக, அதை குணப்படுத்திக்கிறதுக்காக, நரம்புகளை பலப்படுத்த என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தான் நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலமானது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாலமாக செயல்படுது. நம்மளுடைய உடலை சரியாக பராமரிப்பதற்கும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் நரம்பு மண்டலம் மிக அவசியமான ஒன்றாகும். எனவே நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை கட்டாயமாக நம்ம சாப்பிட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா நமக்கு திடீர்னு மயக்கம் வருது, கை கால்களை நடுக்கம் ஏற்படுவது, எழுதும் போது நம்ம கை பார்த்தீங்கன்னா நடுங்கிறது, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண முடியும்னா புரோட்டீன், நல்ல கொழுப்பு, விட்டமின் உணவுகளை அவசியமாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அந்த நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க போகும் நான் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நரம்புகள் பலம் பெற நீங்க அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. இந்த அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் டி மற்றும் விட்டமின் கே இது எல்லாமே நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறதால இந்த அவகேடோ பழமானது சிறந்த உணவாக நரம்பு மண்டலத்துக்கு இருக்கு. மரபு சார்ந்த நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த அவகேடோ பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எண்ணெய் சத்து மிகுந்த இந்த அவகேடோ பழத்துடைய சதைப்பகுதி விட்டமின், புரதம் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்ததுங்க மக்களே. உடல்ல சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதிலையும் இந்த அவகேடோ பழம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதாக அந்த அவகேடோ பழம் இருக்கு. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதால நமக்கு உடல்நலம் மற்றும் உடல் பருமன் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. கூடுதலாக நம்மளுடைய நரம்பு மண்டலம் ரொம்பவே ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு, குறிப்பாக மூளை நரம்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு நீங்க அவகேடோ பழங்களை எடுத்துக்கலாம். மாட்டுப்பாலை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. மாட்டிலிருந்து உருவாகக்கூடிய பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் எல்லாமே நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியதாகும் மக்களே. அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இதர சத்துக்கள் உடலினுடைய பல நோய்களை தீர்ப்பதோட வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியவை உடலுக்கு அவசியமாக உணவாக இருக்கு. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் பி மற்றும் புரோட்டீன் ஆகிய எல்லாமே பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இது எல்லாமே நரம்புகளுக்கு ரொம்பவே பலம் சேர்க்கும். இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய், ஸ்ட்ரோக் போன்ற நோய்களிலிருந்து கூட நம்மை பாதுகாப்பதற்கு இந்த பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய நரம்புகளை பலம் பெறதுக்கு நீங்கள் பால் சார்ந்த பொருட்களையும் பாலையும் எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகளை நீங்கள் உங்களுடைய நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட் போன்ற நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளுடைய வரிசை பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் நரம்பு தளர்ச்சியை கூட நீங்க குணப்படுத்திக்கலாம். இந்த நட்ஸ் வகைகளில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் மக்களே. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நமக்கு இதய குழாய் பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த நட்ஸ் வகைகளில் இருக்கக்கூடிய அதிக நல்ல கொழுப்பு சத்தானது, இது கெட்ட கொழுப்பு கிடையாது, நல்ல கொழுப்பு. இந்த அதிக நல்ல சத்து, இந்த கொழுப்பு சத்தானது ரத்த அழுத்தம், இந்த பிபி இருக்கு பாத்தீங்களா, ஸோ பிளட் பிரஷர், அதுவையும் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்துதல் போன்றவற்றை முக்கிய பங்கு வகிக்குது. வால்நட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வால்நட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நமக்கு மூளை வளர்ச்சிக்கும் மூளையினுடைய நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கும் அதிக பங்கு வகைகளை செய்து மூளை சார்ந்த நோய்கள் இதை நம்ம பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. பருப்புல அதிக அளவு புரதச்சத்து இருக்குதுங்க மக்களே. முந்திரியானது புற்றுநோய் ஏற்படுவதை நமக்கு தடுக்க உதவிகரமாக இருக்கு. மேலும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. பாதாம் பருப்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த சத்துக்கெல்லாம் பாதாம் பருப்புல இருக்கு. உடல் எடையை குறைக்கவும் இந்த பாதாம் பருப்புகள், இந்த நட்ஸ் வகைகள்லாம் உதவிகரமாக இருக்கு. புற்றுநோய் கட்டிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. உடல் இயக்கம் சார்ந்த நரம்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பலம் பெற செய்வதற்கு நீங்க நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம் மக்களே. காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். வாழைப்பழத்துல அதிகமாக காணப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தால நமக்கு மூளை அதிகமாக பயனளிக்கிறது. இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமாக ஆதரவு அளிக்கக்கூடிய உணவாகும். ப்ளூபெரியை நீங்க எடுத்துக்கலாம். ப்ளூபெரியில இருக்கக்கூடிய நார் சத்துக்களால நமது நோய்களிலிருந்து நம்ம பாதுகாப்பதோட நரம்பு மண்டலத்திற்கு மிக முக்கியமான உணவு பட்டியலில் இந்த ப்ளூபெரியும் இடம்பெறும். கீரை வகைகளை நீங்க எடுத்துக்கலாம். கீரைகள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் சி ஆகியவை நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை அதிகரிக்கிறதால செரிமான பிரச்சனையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்து கூட நம்ம பாதுகாத்துக்கலாம். இது போன்றவற்றை எல்லாமே இந்த பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாமே செய்து. கிழங்கு வகைகள் எடுத்துக்கலாம். உடல்ல ஏற்படக்கூடிய ரத்த பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு மூளைக்கு அதிக ஆரோக்கியத்தை உருவாக்குது. மூளையினுடைய நரம்புகளை ரொம்பவே சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது பூண்டு தான். ஸோ இந்த காய்கறிகள், பழங்களை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கிரீன் டீயை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு, புத்துணர்ச்சியா உங்களுடைய நாளை தொடங்குவதற்கு எடுத்துக்கலாம்.
நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மறதி நோய் தீரும். எப்போதுமே நீங்க சுறுசுறுப்பாக எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். உடல்ல தேவையற்ற கட்டிகள் உருவாவதை இந்த கிரீன் டீ தடுக்கும். கிரீன் டீ குடிக்கிறதால ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாமே உங்களுக்கு விலகிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்களை தடுப்பதோட அந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துறதுக்கும் இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இந்த கிரீன் டீ உதவிகரமாக இருக்கும். சந்தையில் இப்போது அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அதிக கிரீன் டீ தூள் பாக்கெட்டுகள் நமக்கு கிடைக்குது. ஸோ கிரீன் டீயை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சில வழிமுறை இருக்கு. கிரீன் டீயை நீங்க வெறும் வயிற்றில் எப்போதுமே குடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அது வயிற்றுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதாவது உங்களுடைய உணவுகளை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிரீன் டீ நீங்க குடிச்சீங்க அப்படின்னா அது நாம எப்போதுமே நம்மளுடைய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடல்ல சரியாக சேர விடாது மற்றும் நீங்க சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அப்போ கிரீன் டீ எப்பதான் குடிக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிடங்கள் அரை மணி நேரம் கழிச்சு நீங்க கிரீன் டீ குடிக்கலாம். இதனால நீங்க புத்துணர்ச்சியா உணர்வீங்க. உங்களுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறும். நரம்புகள் பலம் பெற நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. ஸோ நரம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்குது அத்திப்பழம். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க மக்களே. அத்திப்பழத்தை நீங்க தினமும் 1 அல்லது 2 பழங்கள் சாப்பிடுவதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு ஸோ நரம்புகளுக்கெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கலாம். அந்த நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது அத்திப்பழம். இது நரம்பு தளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா சரி செய்யுது. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டையை வாரம் 2 முறை நீங்க சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. நரம்பு மண்டலம் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை இது உங்களுக்கு தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இந்த மாதுளம் பழம் நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உங்களுடைய உடலை பலப்படுத்துது. இது நரம்புகளை வலுப்படுத்துது. ஸோ ஸ்ட்ராங்காக ஆக்குது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க நம்மள பல பேர் இருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மள எல்லாருக்குமே நெல்லிக்காய் தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் ரொம்பவே வலுப்பெறும். ஸோ இதை நீங்க சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய இம்யூன் பவரை கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது குணப்படுத்திக்கணும் அப்படின்னா தினம் ஒரு நெல்லிக்காயை நீங்க தவறாம சாப்பிடுங்க. வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. வெற்றிலையை நீங்க மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இதை நீங்க இந்த வெற்றிலையை சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் தடுக்கப்படுது. இதனாலதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வெற்றிலையை சாப்பிடுவாங்க. உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டு. நம் முன்னோர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களோட சந்ததிகளை அவங்க விருத்தி பண்ணாங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க முருங்கை கீரையை எடுத்துக்கலாம் மக்களே. பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட இந்த முருங்கைக்கீரையை நம்ம சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. குறிப்பாக இது கண் நரம்புகளுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையுமே போயிட்டு அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிடுவதால கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அந்த முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து நீங்க சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை அந்த பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நீங்க சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகளும் சேர்ந்து உங்களுக்கு பலம் பெறும். ஸோ உங்களுடைய போன் அதுக்கப்புறம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பலம் பெறும், ஸ்ட்ராங் ஆகிடும். இது நீங்க சாப்பிட்றதால பலகீனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். நீங்க ஏதாவது ஒரு நோய் அட்டாக் ஆகி உங்களுடைய உடல் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா கூட நீங்க பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடுங்க. அல்லது பேரிச்சம்பழத்தை தேனோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ரொம்பவே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் எலும்புகள் பலம் பெறும். பழங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். கீரைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற கீரைகள் ஒரு நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு பொன்னாங்கண்ணி மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம். அது நரம்புகளை பலப்படுத்தும். தினமும் நீங்க ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். ஸோ வாரத்திலையாவது நீங்க ஏதாவது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்க இந்த ஏதாவது ஒரு கீரைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க விடுபடலாம். நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். நரம்பு தளர்ச்சியும் நீங்க குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த உணவுகளை உங்களுடைய ஆரோக்கியமான உணவு பட்டியல் கூட நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் ஆரோக்கியமாக வாழ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.